நாளை மறுநாள் ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விஜய் வரும் வழியில் எந்த இடத்திலும் வரவேற்பு ரோட் ஷோ நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பொதுக்கூட்டம் வாயிலாக விஜய் பரப்புரையில் ஈடுபடுகிறார். இதற்கு அனுமதி கேட்டு தாவேக சார்பில் காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டது. வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை பெருந்துறை காவல் சரகத்திற்குட்பட்ட மூங்கில்பாளையம் கிராமத்தில் உள்ள விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 16 ஏக்கர் இடத்தில் தாவேக சார்பில் பரப்புரை வாகனத்தில் உரையாற்றுவதற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் அனுமதி அளித்துள்ளார். அதன்படி பரப்புரை வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பரப்புரையின் போது இருக்க வேண்டும் என்றும் பரப்புரை வேனை சுற்றி 4 புறமும் 50 அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் பரப்புரை வாகனம், விஐபி பாக்ஸஸ், பெண்கள் பாக்ஸஸ், இதர பாக்ஸஸ், உள்நுழையும் மற்றும் வெளியேறும் வழிகள் குறித்த தெளிவான வரைபடம் காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் விஐபி பாக்ஸஸ் அடுத்ததாக பெண்களுக்கு என்று தனியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை ஒவ்வொரு பாக்ஸிலும் 80 விழுக்காடு மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும். போதுமான சிசிடிவி கேமராக்கள் அமைத்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் முழுவதையும் கண்காணிப்பதற்கு ஒரு அறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பொதுமக்கள், தொண்டர்கள் வெகு நேரத்திற்கு முன்பு வருவதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை உறுதி செய்யவும் தாவேகாவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்க்கும் விதமாக முன்னரே தொலைக்காட்சி, செய்தித்தாள், சமூக ஊடகங்கள் மூலமாக எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை என்றும் அதனை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகிலோ, முக்கிய நபர்கள் வரும் வழியிலோ மின்கம்பம், மரங்கள், உயரமான கட்டிடங்கள், விளம்பர பதாகைகள் ஆகியவற்றின் மீது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏறி நிற்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறுவது கடுமையான வெயில் நேரம் என்பதால் நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் கண்டிப்பாக மேற்கூரை அமைக்கப்பட வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு தாவேகாவினரே பொறுப்பு என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. விஜய் வரும் நேரம், புறப்படும் நேரம் மற்றும் விஜய் பரப்புரை வாகனத்திற்கு எந்த வழியில் வருவார் என்ற விவரத்தை முன்பே தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஐபி வாகனத்தை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட 10 வாகனங்கள் தவிர வேறு வாகனங்கள் பின்தொடர்ந்து வரக்கூடாது. வரும் வழியில் எந்த இடத்திலும் வரவேற்பு, ரோட் ஷோ, ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக அவ்வப்போது காவல்துறையினர் தெரிவிக்கும் அறிவுரைகள், விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது.